தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவர் இயேசு பணி வாழ்வின் இறுதி கட்டத்தில் சீடர்களுடன் பந்தியமர்ந்து பாஸ்கா விழாவை கொண்டாடி மகிழ்ந்ததை நினைவு கூற திரு அவையானது நம்மை சிறப்பான விதத்திலே இறுதி இரா உணவு திருப்பலியிலே அழைப்பு விடுக்கின்றது. இயேசு சீடர்களின் மதிப்புக்குரியவராக இருந்தும் அடிமையின் பணியாகிய காலடி கழுவும் செயலை செய்தார். ஒருவர் ஒருவருக்கு பணி செய்ய வேண்டும் என்றும் பணி செய்வதே சீடர்களின் அடையாளம் என்றும் தன்னுடைய வாழ்வின் வழியாக நமக்கு கூறுகிறார். அடுத்து இயேசு தம் சீடர்களுக்கு வாழ்வு தரும் உணவாக மாறி நற்கருணையை ஏற்படுத்தினார். கிறிஸ்துவே தலைமை குருவாகவும் பழிபொருளாகவும் நின்று குருத்துவத்தை ஏற்படுத்தி புதிய பாஸ்கா கொண்டாட்டத்திற்கு நம்மை சிறப்பான விதத்திலே அழைத்து செல்கிறார். நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணை என்னும் புதிய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார். நற்கருணை கொண்டாட்டத்தை நிகழ்த்தும் பொறுப்பையும் மக்களுக்கு கடவுளின் செய்தி அறிவித்து அவர்களுக்கு செய்யும் பணி பொறுப்பையும் குருக்களிடம் ஒப்படைத்து குருத்துவத்தை இந்த நாளிலே ஏற்படுத்தினார். ஆகவே இன்று நாம் கிறிஸ்துவின் வழியில் அன்பு, மன்னிப்பு, தாழ்ச்சி ஆகியவற்றை ஆடையாக கொண்டு நம்மை அலங்கரித்து இந்த திருப்பலியில் பங்கேற்போம். பிறருக்கு பணி செய்வதே நமது வாழ்வின் நோக்கமாக இருக்க இறைவனிடம் நம்பிக்கையோடு இந்த தியாக பலியிலே மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே திருவழிபாடானது 4 பகுதிகளை கொண்டுள்ளது. முதலாவதாக இறை வார்த்தை வழிபாடு, இரண்டாவதாக பாதம் கழுவும் சடங்கு, மூன்றாவதாக நற்கருணை வழிபாடு, நான்காவதாக நற்கருணை இடமாற்ற பவனி. எனவே இந்த வழிபாட்டு நிகழ்வுகளில் பொருளுணர்ந்து பக்தியோடு இறை நம்பிக்கையோடு நாம் இந்த பலிகளை கலந்து இறைவனுடைய ஆசீரையும் அருளையும் நாம் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமுள்ள இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. எல்லாமுள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மையை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பள்ளியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திரு உணவில் ஆடுகடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மர நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8, மேலும் 11 முதல் 14 நிறைவாக. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் 2 கதவு நிலையிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்து தெய்வங்கள் அனைத்தின் மேல் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. சொல்வோம். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ.
ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவே. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு. ஆண்டவர் தம் அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நாம் அடியாளின் மகன், என் கட்டுக்களை நீ அவிழ்த்து விட்டீ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. புகழ்ச்சி பலிகளை உமக்கு செலுத்துவே. ஆண்டவருடைய திருப்பெயரை கூவி அழைப்பே. ஆண்டவருடைய மக்கள் அனைவரிடையும் அவருக்கு என் பொருத்தனைகளை செலுத்துவே. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 23 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
யோவான செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 1 முதல் 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாய் யூதாஸ் இஸ்காரியத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடலிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலர்ச்சி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகிவிடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்கள் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமை பற்றியிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் புனித வியாழன் ஆண்டவருடைய இறுதி இரா உணவு திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றார். ஏனென்றால் திருச்சபையினுடைய மையமாக இருக்கக்கூடிய குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் இன்று. நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய நற்கருணையை ஏற்படுத்திய நாள் என்று ஒரு கிறிஸ்தவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பாதம் கழுவுவதன் வழியாக தொண்டு ஏற்பதல்ல, மாறாக தொண்டு ஆற்றுபவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு உயரிய மதிப்பீட்டை விளக்கிய நாள் இன்று. அதே போல ஒரு புதிய அன்பு கட்டளையை நமக்கு கொடுத்து ஒரு கிறிஸ்தவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்திய நாள் என்று. எனவே இந்த நாளிலே நாம் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே கலந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். எனவே உங்கள் அனைவரையும் கரவுள் எழுப்பி வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்கின்றேன்.
சற்று நேரத்துக்கு முன்பாக நம்ம குருத்துவத்தை பற்றி நம்ம ஒரு காணொளி காட்சியை பார்த்தோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இதை நீங்கள் குருவானார் மட்டும் நினைச்சிங்களா, உங்களையும் நினச்சிக்கிட்டீங்களா? குருக்களை மட்டும் நினச்சிக்கிட்டீங்களா, உங்களையும் நினச்சிக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டீங்களா? குருக்களை மட்டும் நினச்சிக்கிட்டீங்களா? குருத்துவம் என்பது தனி குருத்துவத்தில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு மட்டுமா, அல்லது திருமுழுக்கு பெற்ற எல்லாத்துக்குமே அந்த குருத்துவம் இருக்குதா? இறையியல் பூர்வமாக திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே குருத்துவ பணியை செய்ய அழைக்கப்படுகிறார்கள். நாங்கள்லாம் தனி குருத்துவத்தில் இருக்கிறோம். திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே பொது குருத்துவத்தில் இருக்கிறீர்கள். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இந்த பெரிய வியாழன் அந்த திருப்பலியிலே நாம் சிறப்பான விதத்திலே சிந்திக்க இருப்பது, ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தியதன் நோக்கம் ஒவ்வொருவருமே குருத்துவ பணியை செய்ய வேண்டும். போதிக்கும் பணி, புனிதப்படுத்தக்கூடிய பணி, வழி நடத்தக்கூடிய பணி ஏதோ தனிப்பட்ட குருத்துவத்தில் வாழக்கூடிய குருக்களுக்கு மட்டுமல்ல, துறவிகளுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே அது பொருந்தும். எல்லா திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களுமே போதிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். பொது குருத்துவத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். எனவே போதிக்கக்கூடிய பணியை நீங்கள் செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். போதிக்கக்கூடிய பணி செய்யணும்னா என்ன செய்யணும்? போதிக்கக்கூடிய பணி செய்யணும்னா நம்ம ஆண்டவரை அறிய வேண்டும். ஆண்டவரை அறியணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடணும்னா என்ன செய்யணும்? இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே முழு ஈடுபாட்டோடு பங்கெடுக்க வேண்டும். ஆண்டவரோடு நாம் பயணிக்க வேண்டும். அவர் விட்டு சென்ற இறையாட்சி மதிப்பீடுகளான உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து மனிதர் சேவையிலே புனிதம் காணக்கூடியவர்களாக வாழுகிற போது நாம் போதிக்க முடியும். யார் அதிகாரத்தோடு போதிக்க முடியும்? ஆண்டவர் இயேசு ஒரு குருவாக அதிகாரத்தோடு போதித்தார். தன்னை அவர் குருவாக முழுமையாக வெளிப்படுத்திட்டாலும் குருத்துவ பணியை அவர் செய்தார். போதிப்பு பணி வழியாக குருத்துவ பணியை செய்தார். அவர் பரிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல அல்லாமல் அதிகாரத்தோடு போதித்தார் என்று வாசிக்கிறோம். அப்படித்தானே? யார் அதிகாரத்தோடு போதிக்க முடியும்? உங்க குடும்பத்திலே இருக்கிய யார் அதிகாரத்தோட நீ சொல்ல முடியும்? சொல்லுங்க. யாருடைய வாழ்க்கையில உண்மை இருக்குதோ, யாருடைய வாழ்க்கையில நேர்மை இருக்குதோ, யாருடைய வாழ்க்கையில தூய்மை இருக்குதோ, யாருடைய வாழ்க்கை பாதை சரியான பாதையிலே பயணிக்கிறதோ அவங்களால மட்டும்தான் அதிகாரத்தோடு போதிக்க முடியும். அப்படித்தானே? அப்ப ஆண்டவர் இயேசு அந்த பின்னணியில் தான் அதிகாரத்தோடு போதித்தார். எனவே நாமும் இந்த குருத்துவ நாள் ஏற்படுத்தப்பட்ட இந்த நாளிலே நாம் போதிக்கக்கூடியவர்களாக, அதுவும் மேலோட்டமாக அல்ல, நாம் சொல்வதை வாழ்பவர்களாக, வாழ்ந்ததை சொல்பவர்களாக, அதிகாரத்தோடு, உண்மையோடும், நேர்மையோடும், நீதியோடும், சமத்துவத்தோடும் நாம் பயணிக்கக்கூடியவர்களாக வாழுகிற போது ஆண்டவர் இயேசுவை போல நாம் போதிக்கக்கூடிய பணியிலே, அந்த குருத்துவ வாழ்விலே நாம் பயணிக்க முடியும். இரண்டாவதாக, குருத்துவ வாழ்வினுடைய இரண்டாவது பணி என்னன்னா, புனிதப்படுத்தக்கூடிய பணி. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:8 வாசிக்கிறோம். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் கடவுளை காண்பர். இறை தந்தை தூய்மையாய் இருப்பதை போல நீங்களும் தூய்மையாய் இருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எல்லோருமே புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நாம் கண்ணியத்தோடும், ஆண்டவருக்கு முன்பாக தூய உள்ளத்தோடும் பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் வாழுகிற போது இந்த குருத்துவ வாழ்க்கையிலே முழுமையாக வாழ முடியும். இது இரண்டாவது நிலையா இருக்குது. நாமும் வாழ வேணும். அதே போல நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு வாழக்கூடியவர்களும் புனிதத்தை நோக்கி, உண்மையை நோக்கி, நீதியை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் ஆண்டவர் இயேசுனுடைய குருத்துவத்திலே அகமகிழ முடியும். இது புனிதப்படுத்தக்கூடிய பணி. மூன்றாவதாக, வழி நடத்தக்கூடிய பணி. ஆண்டவர் இயேசு நல்ல ஆயனாக இருந்து எல்லோரையும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இருளின் பாதையில் நடக்கக்கூடியவர்களை ஒளியின் பாதைகளை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். துன்பத்தின் வாழ்வில் இருக்கக்கூடியவர்களை இன்பத்தின் பாதையை நோக்கி வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். கரடு முரடான பாதையில் இருப்பவர்களை நேரான பாதைகளை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே, பொது குருத்துவத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவருமே, தனி குருத்துவத்தில் வாழக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவருமே பிறரை ஆண்டவருடைய பாதையை வழிநடத்தக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம்.
ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே இந்த குருத்துவத்தை ஏற்படுத்தியது வழியாக நம்மை சிறந்த ஒரு சாட்சியமுள்ள வாழ்க்கையை வாழ அழைப்பு விடுக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் காணொளியிலே கூட கண்டோம், ஒரு குருத்துவம் என்பது என்ன? இது வெறும் துறவு மட்டுமல்ல, இது நல்ல உறவோடு வாழ வேண்டும். இது ஒரு கடமைக்காக செய்வதல்ல, இது ஒரு கடனாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இது பல வார்த்தைகளை இந்த காணொளியில் தியானித்தோம். இது எதை சுட்டிக்காட்டி சொன்னால், நாம் ஒவ்வொருவருமே பணிவிடை ஏற்பவர்களாக அல்ல, பணிவிடை ஆற்றுபவர்களாக, நாம் ஆடம்பரத்தை ஏற்பவராக அல்ல, நம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இயேசுவின் மனநிலையிலே வாழ அழைக்கப்படுகிறோம். அதே போல இந்த நாளிலே சிறப்பானதை தனி குருத்துவத்திலே வாழக்கூடிய குருக்களுக்கு நம்மாலான ஒத்துழைப்பை கொடுக்க அழைக்கப்படுகிறோம். பொது குருத்துவத்தில் வாழக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவருமே தனி குருத்துவத்திலே ஆண்டவருடைய பணியை செய்ய சிறப்பான விதத்திலே அழைப்பு பெற்ற ஒவ்வொரு குருக்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். அவர்கள் செய்கின்ற போதிக்கும் பணியிலே உடன் இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். அவர்கள் செய்கின்ற புனிதப்படுத்தக்கூடிய பணியிலே உடன் இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். அவர்கள் செய்கின்ற வழிநடத்தக்கூடிய பணியிலே உடன் இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். இந்த காலத்தில் குருத்துவ வாழ்க்கையோ துறவற வாழ்க்கையோ வாழ்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த நவீன காலகட்டத்திலே, ஊடகங்கள் வளர்ந்த காலகட்டத்திலே வாழ்வது என்பது ஒரு சவால் நிறைந்தது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? குருக்களுக்காக என்ன செய்யணும்? நான் சொல்றதெல்லாம் புரியுதா? இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. அப்ப இந்த நவீன காலகட்டத்தில், ஊடகம் அதிகமாக வளர்ந்த காலகட்டத்தில், அறிவியல் சூழல் வளர்ந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருவருமே என்ன செய்யணும்? குருக்களுக்காக, துறவிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, குருத்துவ வாழ்க்கையை நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன, மணி அடிச்சா சாப்பாடு, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நான் ஒரு சில இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். தயவு செய்து அதை மாற்றுங்க. ஏனென்று சொன்னால், வெளியில் பார்க்கும்போது அப்படி தெரியும், இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழும்போது தான் தெரியும். அடுத்தவங்களை, குறிப்பாக குருக்களை நம்ம குறை சொல்வதோ அல்லது அவர்களை திட்டுவதோ தேவையில்லை. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எங்கேயோ பிறந்து வளர்ந்தவர்கள் நமக்காக பணி செய்ய வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தியாக உள்ளத்தை என்ன செய்யணும்? நாம் மதித்து அவர்களுக்கு நம்மாலான உடனிருப்பை செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பீங்களா? இந்த குருத்துவ நாளில் ஆண்டவர் இதைத்தான் உங்கள அழைப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். குருக்கள் என்பவர்கள் இயேசுவினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்கள். யாருடைய பெயரால குருவானவர் இந்த பலிபீடத்தில் திருப்பலி நிறைவேற்றுகிறார்? இயேசுவினுடைய பிரதிநிதியாக. அருளுடைய கொண்டாட்டங்களை யாருடைய பிரதிநிதியாக அவர் கொண்டாடுகிறார்? இயேசுவினுடைய பிரதிநிதியாக. அப்ப அந்த இயேசுவின் பிரதிநிதி ஆண்டவர் தந்தையாம் கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் உதவி செய்கிறார். அப்ப நம்ம எல்லாருமே குருக்களுக்காக ஜெபித்து அந்த குருத்துவத்தின் வழியாக நாம் இறைவனுடைய அருளை பெற முயற்சி செய்ய வேண்டும். அதே போல பொது குருத்துவத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே குருவோடு இணைந்து போதிக்கும் பணி, வழிநடத்தக்கூடிய பணி, புனிதப்படுத்தக்கூடிய பணியிலே இணைந்து நாம் இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இது முதல் சிந்தனையாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த நாளிலே ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்துகிறார். 16ஆம் ஆசீர்வாதப்ப மிக அருமையாக சொல்வார். நற்கருணை திருச்சபை உருவாக்குகிறது. திருச்சபை நற்கருணையை உருவாக்குகிறது. நற்கருணை இல்லை என்றால் திருச்சபை இல்லை, திருச்சபை இல்லை என்றால் நற்கருணை இல்லை. நம்முடைய கத்தோலிக்க நம்பினுடைய மைய அடையாளமாக இருப்பது என்னது? நற்கருணை. எனவேதான் இன்னைக்கு திருப்பலி முடிந்த உடனே தொடர்ந்து நாளை வரைக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். நற்கருணை ஆராதனையில் அமர்ந்து ஜெபிக்க போகிறோம். அப்ப எதற்காக இந்த கத்தோலிக்க திருஅவையிலே நற்கருணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் சீடர்கள் வழியாக இந்த உலகிற்கு உணவாக, ஆன்மீக பானமாக கொடுத்தது அவருடைய தியாக உள்ளத்தை, அவருடைய அன்பை, அவருடைய பகிர்வு உள்ளத்தை சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பகிரக்கூடியவர்களாக, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, தியாகம் நிறைந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். நம்மையே முழுமையாக கையளிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு தன்னையே முழுமையாக கையளித்தார். ஆண்டவர் சிலுவையில் அப்படி அறைஞ்சிருக்காரு, அறையப்பட்டிருக்காரா? இதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு அடையாளமாகவும் சொல்லுவாங்க. ஆண்டவர் இப்படி அறையப்பட்டிருக்காரா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும்
உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்ப அவரை பின்பற்றுகின்ற நம்ம இந்த நற்கருணை ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும். நற்கருணை ஆண்டவரை முழுமையாக நம்பி இந்த நற்கருணையிலே ஆண்டவருடைய பிரசனம் இருப்பதை உணர்ந்து அந்த ஆற்றலோடு பயணிக்க வேண்டும். அந்த ஆற்றலோடு பயணிக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த பணி செய்தாலும் கூட, நாம் சமூக பணி செய்யலாம், மனிதநேய பணிகள் செய்யலாம், மருத்துவ பணி செய்யலாம், பல முன்னெடுப்புகளை செய்யலாம். ஆனால் இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆற்றல் இல்லை என்று சொன்னால் அது ஒருபோதும் வெற்றியை கொடுக்காது. இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் முழுமையாக நம்பி அந்த அனுபவத்தை பெறவில்லை என்று சொன்னால் நாம் உயிர் துடிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. நாம் உயிரற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் வாழ முடியும். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்திய வழியாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு முழுமையாக பகிர்ந்திருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவரை முழுமையாக நம்பி அந்த நற்கருணையை ஏற்படுத்திய வழியாக கொடுக்கக்கூடிய வாழ்வியல் மதிப்பீடான பகிரக்கூடிய மனநிலை, பிறருக்கு தியாக உள்ளத்தோடு கொடுக்கக்கூடிய மனநிலையை, அன்பு செலுத்தக்கூடிய மனநிலையை நாமும் வளர்த்து நற்கருணை ஆண்டவரை போல சாட்சியம் பகர இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இது இரண்டாவது சிந்தனையாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுவது பாதம் கழுவுதல். இந்த நாளில் இந்த மறைவுரை முடிந்த உடனே 12 சீடர்களை அடையாளப்படுத்துவதமாக 12 நபர்களுக்கு பாதம் கழுவு இருக்கிறோம். இந்த பாதம் கழுவும் நிகழ்வு எதை சுட்டி காட்டுகிறது? ஆண்டவர் இயேசு மிக அருமையாக சொல்றாரு, நான் ஆண்டவர் தான், நான் போதகர் தான், எல்லாமே அப்படிதான் கூப்பிடுறீங்க. ஆனால் ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்று சொன்னால் நீங்களும் அவ்வாறே கழுவுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஒவ்வொருவருமே தொண்டு ஏற்புவதற்கா அல்ல தொண்டு ஆற்றுவதற்கா? தொண்டு ஆற்றுவதற்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு இறைமகன், இந்த உலகத்தை படைத்த கடவுள் நமக்காக மனிதராக இந்த உலகத்திற்கு வந்து பிறந்து நம்மை போல வாழ்ந்து நமக்காக பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்களை செய்து போதனைகளை செய்து மனிதநேய போதனைகளை செய்து மனிதன் மாண்புற உழைத்த அந்த மனிதர் ஒரு சமூகத்திலே ஒரு சிறந்த ஒரு போதகராக அழைக்கப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசு நம்முடைய தெய்வம் தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஒரு அடிமைகள் செய்யக்கூடிய வேலை. யூத சமூகத்திலே யார் கால கழுவா தெரியுமா? ஒவ்வொரு வீட்டும் ஒரு அடிமை வச்சிருப்பாங்களாம். அவங்க யாராவது வீட்டுக்கார விருந்தாளியா வருவாங்கல்ல, அவங்களுடைய பாதங்களை கழுவக்கூடிய வேலை யாருக்கு தான் கொடுக்கப்பட்டது? அடிமைகளுக்கு. ஆனா ஆண்டவர் இயேசு அந்த இறைமகன் என்ற நிலையை கடந்து விட்டு அடிமையின் கோலத்தை ஏற்கிறார். அடிமையை செய்யக்கூடிய வேலையை அவர் செய்கிறார். பாதத்தை கழுவி, இது ஒரு புனிதமான வேலை, புனிதப்படுத்தக்கூடிய பணி என்பது ஒரு புனிதமான வேலை என்று சொல்லி அவர் தாழ்ச்சியான உள்ளத்தோடு பணிவிடை செய்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. பணிவிடை ஆற்றுவதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு. தொண்டு ஏற்பதல்ல, தொண்டு ஆற்றுவதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு. அதுதான் உண்மையான குருத்துவ வாழ்வு என்று சொல்லி அவர் முன்மாதிரியாக செய்து காட்டினார். நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் பெரிய வியாழன் திருப்பலிக்கு வருகிறோம். இந்த பாதம் கழுவக்கூடிய சடங்கை பார்க்கிறோம். ஏதோ வெற்றி சடங்காக இதை பார்த்துவிட்டு சென்று விடாமல் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால், நாம் தொண்டு ஏற்பவர்களாக அல்ல, தொண்டு ஆற்றுவர்களாக, பணிவிடை ஏற்பவர்களாக அல்ல, பணிவிடை ஆற்றுவர்களாக, தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடிய உள்ளவர்கள் கொண்டவர்களாக ஆண்டவர் இறைமகன் என்ற அந்த தன்மையை விட்டு கொடுத்து விட்டு ஒரு அடிமையின் கோலத்தை ஏற்றார் என்று சொன்னால் அவருடைய பார்வையிலே எதுவும் இழிவானதல்ல, அவருடைய பார்வையிலே எதுவும் அருவருப்பானதல்ல, அவருடைய பார்வையிலே அனைத்தும் புனிதமானது, அவருடைய பார்வையிலே அனைத்தும் உயர்வானது, அவருடைய பார்வையிலே அனைத்தும் அழகானது. மனிதரோ புறத்தை பார்க்கின்றனர், கடவுளோ அகத்தை பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய அகந்தையை விட்டுவிட்டு நாம் பிறருக்கு அதிகாரத்தை செலுத்த வேண்டும்ங்கிற மனநிலையை விட்டுவிட்டு நாம் பணிவிடை செய்பவர்களாக, தொண்டு ஏற்பவர்களாக இல்லாமல் தொண்டு ஆற்றக்கூடியவர்களாக வாழ்கிற போது நாம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். இந்த நாளில் திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நம்முடைய பங்கு தளத்தில் இருந்த போதிலும் கூட அழைக்கப்பட்டோர் பல தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் மாதிரி சொற்ப நபர்கள் வந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த நாளில் திருப்பலி பங்கெடுக்கக்கூடிய நீங்கள் எதை எடுத்து சொல்ல வேண்டும்? நம்முடைய ஆணவத்தை அகற்றி தாழ்ச்சியான மனநிலையை எடுத்து செல்ல வேண்டும். பணிவிடை ஏற்படக்கூடிய அந்த மனநிலையை விட்டுவிட்டு பணிவிடை செய்யக்கூடிய அந்த ஒரு நல்ல மதிப்பீட்டை நம்ம எடுத்து செல்ல வேண்டும். பிறகு எல்லாரும் எனக்கு தொண்டு ஆற்ற வேண்டும் என்கிற மனநிலையை விட்டுவிட்டு
தொண்டு ஏற்கக்கூடிய அந்த மனநிலையை நாம் ஏற்கிற போது, ஆண்டவருடைய மனநிலையிலே பயணிக்கிற போது, நிச்சயமாக இந்த புனித வியாழன் திருப்பலி இந்த சடங்கு ஒரு முழுமை பெறும். இல்லை என்று சொன்னால் வருட வருடம் கொண்டாடக்கூடிய வெற்றி சடங்காக தான் மாறும். எனவே இந்த நாளிலே தந்தையா குருவானவர் சீடருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த 12 பேருடைய பாதங்களை கழுவுகிற போது நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் தொண்டு ஏற்போர்களாக இல்லாமல் தொண்டு ஆற்றக்கூடியவர்களாக, பணிவிடை ஏற்போர்களாக இல்லாமல் பணிவிடை ஆற்றக்கூடியவர்களாக, உம்முடைய மனநிலையிலே தாழ்ச்சியா உள்ளத்தோடு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக, மனித சேவையிலே புனிதம் காணக்கூடியவர்களாக, மனிதம் மாண்புறக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்யக்கூடியவர்களாக என் வாழ எங்களுக்கு நல்ல மனநிலையை தாரும். எங்களுடைய ஆணவத்தை, அகந்தையை, அதிகார வர்க்கத்தை எல்லாம் அந்த ஒரு மனநிலையெல்லாம் தூக்கிவிட்டு தாழ்ச்சியான மனநிலையிலே பணிவிடை செய்யக்கூடிய மனநிலையை பயணிக்க எங்களுக்கு நல்ல மனநிலையை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அதுதான் உண்மையான பெரிய வேளானாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அது வெற்றி சடங்காக மாறிவிடும். இயேசுவுக்கு புகழ். சொன்னது புரிஞ்சா? அடுத்து இறுதியாக அன்பு கட்டளை. இறுதியாக அன்பு கட்டளை மிக அருமையாக நாம் நற்செய்தியினுடைய அந்த முன்மொழியிலே வாசித்தோம். ஒருவர் மற்றொரு அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இந்த பெரிய வியாழன் திருப்பலி 4வது சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்படுவது கடவுள் நம்மை அன்பு செய்வது போல நாமும் பிறரை அன்பு செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொரு திருப்பலியிலுமே நம்ம ஜெபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையை ஜெபிக்கிறோமா? நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய மன்னிப்பு பெறணும்னு நினைக்கிறோம், அப்படி தானே? ஆண்டவரோட மன்னிப்பு பெறணும் என்ன செய்யணும்? நம்ம அந்த ஜெபத்தை சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய மன்னிப்பு அந்த ஜெபத்தின் இறுதியில் என்ன இருக்கு? விண்ணுலகில் இருக்கிற தந்தையில ஜெபத்தினுடைய இறுதியில் என்ன இருக்கு? நாங்கள் பிறரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தருளும். அப்ப ஆண்டவருடைய மன்னிப்பை நம்ம பெறணும் அப்படின்னா பிறருடைய குற்றங்கள் மன்னிக்கணும். அதே போல ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடைய ஆற்றல் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறரை உற்சாகப்படுத்த வேண்டும், பிறரை கடவுளின் பிள்ளைகளாக மதிக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது மட்டும்தான் நான் புதிய நெறியை வாழ முடியும். ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பு கட்டளைப்படி வாழ்கிற போதுதான் நாம் ஆண்டவருடைய மறுபின்பமாக, ஆண்டவர் தந்த அந்த பொது குருத்துவத்திலும் தனி குருத்துவத்திலும் அகமகிழ முடியும். எனவே இந்த 4 சிந்தனைகளையும் நாம் உள்வாங்குவோம். ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தியதன் வழியாக நாம் ஒவ்வொருவருமே போதிக்கக்கூடிய பணி செய்ய அழைக்கப்படுகிறோம், புனிதப்படுத்தக்கூடிய பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம், வழிநடத்தக்கூடிய பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட பணி செய்கிற போது நாம் சிறந்த ஆண்டவருடைய மறுபின்பமாக இந்த சமூகத்திலே வாழ முடியும். ஆண்டவருடைய அன்பு சீடராக இந்த சமூகத்திலே வாழ முடியும். அதே போல ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்திய வழியாக நம் மீது கொண்ட அன்பை அதிலே நாம் பார்க்க முடிகிறது. அவர் கொண்டிருந்த தியாக உள்ளத்தை பார்க்க முடிகிறது. அவர் கொண்டிருந்த அந்த பகிர்வு நிறைந்த மனநிலையை பார்க்க முடிகிறது. இந்த நாளில் கூட பசிப்பிணிக்காக காணிக்கை எடுக்கப்படும். உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் பகிர்வின் இறைவனாக இருக்கிறார். தன்னையே முழுமையாக பகிர்ந்திருக்கிறார். எத்தனையோ ஏழை எளிய குழந்தைகள் உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சூழலிலே நம்மால் முடிந்ததை இந்த பசிப்பிணிக்காக கொடுப்போம். அப்பொழுது ஆண்டவருடைய மனநிலையிலே நாம் பயணிக்க முடியும். அதே போல ஆண்டவர் பாதம் கழுவிய அந்த நிகழ்வு வழியாக நாம் தொண்டு ஏற்போரல்லாமல் தொண்டு ஆற்றி, பணிவிடை ஏற்போரல்லாமல் பணிவிடை ஆற்றி நாம் சிறந்த சீடத்துவ வாழ்க்கைக்கு சான்று போகிற இந்த நாளில் முயற்சி செய்வோம். இறுதியாக ஆண்டவருடைய அன்பை நாம் சுவைக்க நினைப்பதை போல நம்மால் முடிந்தவரை நாம் பிறருக்கு நம்முடைய அன்பை கொடுப்போம், பிறருக்கு நம்மாலான நல்ல வழிகாட்டுதலை கொடுப்போம். மனித சேவையிலே புனிதத்தை காண முயற்சி செய்வோம். இதுதான் அன்னை தெரசா போன்ற புனிதர்கள் எல்லாம் நமக்கு விட்டு சென்றிருக்க தங்களுடைய வாழ்வின் வழியாக. எனவே இந்த பெரிய வியாழன் திருப்பலியில இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே பயணித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நாம் பெறுவோம். கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடுவோம். சொல்ல சொல்ல இந்த ஜெபத்தை சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான இறைவா, இந்த நாளிலே நாங்கள் நல்ல சீடத்துவ வாழ்வு வாழ எங்களுக்கு தூய ஆவியாரின் வல்லமையை நிறைவாக தந்தருளும். தனி குருத்துவத்திலும் பொது குருத்துவத்திலும்
பயணிக்கூடிய நாங்கள் வழிநடத்தக்கூடிய பணி, போதிக்கக்கூடிய பணி, புனிதப்படுத்தக்கூடிய பணியிலே நாங்கள் முழு ஈடுபாட்டோடு பங்கேற்று உண்மையான சீடர்களாக வாழ்ந்திட அருளை தாரும். அதே போல பாதம் கழுவுத நிகழ்வு வழியாக நாங்கள் பிறருக்கு தொண்டாற்றக்கூடிய தாழ்ச்சியான மனநிலையை தருவீராக. இன்றைய நாளில் நற்கருணை ஏற்படுத்தியதன் வழியாக எங்கள் மீது அன்பையும் தியாக உணர்வையும் கொண்டிருப்பதை உணர்கிறோம். நாங்களும் எங்களால் முடிந்தவரை அன்போடும் தியாக உள்ளத்தோடும் பகிர்வு நிறைந்த மனநிலையோடும் வாழ்ந்திட அருளை தாரும். அன்பு கட்டளை கொடுத்ததன் வழியாக பிறரை முழுமையாக அன்பு செய்து மனித சேவையிலே புனிதம் கண்டிட எங்களை வழிநடத்துகிறீரே. தொடர்ந்து மனித சேவையிலே புனிதம் கண்டு அன்பு செய்வதன் வழியாக உண்மை சீடர்களாக வாழ்ந்திட அருளை தருவீராக. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது பாதங்களும் சடங்கிலே பங்கேற்க இருக்கிறோம். யூத வழக்கத்தில் வெளியே சென்ற ஒருவர் மீண்டும் வீட்டிற்குள் நுழையும் போது தன் பாதங்களை கழுவுவது வழக்கம். அதில் இயேசு முற்றிலும் மாறுபட்டு பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் பணியாளனாய் இருக்கட்டும் என்றும் நீங்கள் இவ்வாறே செய்யுங்கள் என்றும் சொல்லி தம் திருத்துதரின் பாதங்களை கழுவிய பணிவான பணியை நிகழ்வை இப்போது குருவானவர் இங்கு அமர்ந்திருக்கும் பன்னிருவரின் பாதங்களை கழுவி நமக்கு பாடமாக்குவார். இந்த நிகழ்வு வெறுமனே ஒரு சடங்காக மட்டுமல்ல, மாறாக நமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தாழ்ச்சி உள்ள வாழ்வு வாழ பக்தி நிறைந்த உணர்வோடு இந்த சடங்கிலே பங்கேற்போம். அதற்கு இயேசு
நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளையும் விண்ணப்பத்தையும் எடுத்து வைத்து ஜெபிப்போம். பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொன்ன இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் உடல் உள்ள ஆன்ம நலனோடு வாழவும், ஒருவருக்கொருவர் பிறர் நலம் பணிபுரிந்து வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம் தலைவர்கள் தங்களின் தலைமை பொறுப்பினையும் கடமையினையும் உணரவும், மக்களை செம்மையாகவும் நீதி, நியாயம், மனித மாண்பு ஆகிய நல்ல நெறிகளுடன் வழிநடத்தவும் தேவையான ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, நீ சீடர்களின் பாதங்களை கழுவி அன்பின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினேர். எங்கள் சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் பிறருக்கு அர்ப்பணித்திட வேண்டிய வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நித்திய குருவான இறைவா, உம் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து உமது பணியை செய்ய தங்களையே அர்ப்பணித்திருக்கின்ற குருக்களுக்காக வேண்டுகின்றோம். நீர் குருத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்நாளில் அவர்கள் பொறுமையுடனும் இன்முகத்துடனும் ஏற்றுக்கொள்ள தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒளியாம் இறைவா, உம்மையும் உம் வார்த்தைகளையும் பின்பற்றும் நாங்கள் உமது அன்பையும் பகிர்வையும் தியாகத்தையும் எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கவும், எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உம்மை மையமாக வைத்து உம் அன்பின் மக்களாக வாழ தேவையான அருளை தர வேண்டி இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் காட்டுபவரே இறைவா, எம்மை குணப்படுத்தியதற்காக காயப்பட்ட இயேசுவின் பாடுகள் வழியாக எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை குணப்படுத்தி புது வாழ்வருள வேண்டுமென்று சிலுவையில் தம்மையே பலியாக்கிய கிறிஸ்து இயேசுவில் உமது திட்டத்தின் நிறைவினை கண்டுணர உலக மக்கள் அனைவருக்கும் ஞானம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவு தருபவரான இறைவா, இவ்வுலகின் வாழ்க்கை போராட்டங்களால் மன அமைதியின்றி தவிக்கும் மக்கள் அனைவரும் உமது வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து உமது மீட்பில் நிறைவு காண்பவர்களாய் வாழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் விண்ணப்பத்திற்காகவும் ஜெபிப்போம். இன்று அரசு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஆலயத்திலே இன்று ஒன்று கூடி இதை நினைவாக செய்யுங்கள் என்று கூறிய நம்முடைய மாபரன் பாலனேசு போன்று நாமும் அவருடைய வாழ்க்கையை இந்த சமுதாயத்திலே பின்பற்ற வேண்டுமாய் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இதோ ஒரு சில நண்பர்கள் முடியாமல் இந்த திருப்பலிக்கு வர முடியாமல் இருப்பார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திற்காகவும் இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டு அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை குணப்படுத்த வேண்டுமா ஜெபிப்போம். அன்பு தகப்பனே இறைவா, இதோ இந்த மாலையிலே நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கின்ற எங்களுடைய மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் நீதாமே உம்முடைய கடைக்கு நோக்கி எங்களுக்கு உமது அருளையும் ஆசிரையும் பொழுந்தள்ள வேண்டுமாய் உம்மிடம் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மர நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றும் உள்ள மெய்யான குருவாகி அவர் நிலையான படிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பழிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: அனைவரும் மண்டியிட்டு இந்த திவ்ய நற்கருணையிலே நாம் முழுமையாக பங்கெடுக்க
நம்முடைய இறைவனிடம் உருக்கமாக ஜெபிப்போம். அனைவரும் கைகளை குவித்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் அனைகளை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை கனிவோடு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் திருத்தந்தை நிர்வாகி ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர், எமது ராசசிங்கமங்கலம் பங்கு பகுதி வாழ் மக்கள், பன்முக தேவைகளோடு உம்முடைய திருப்பாதங்களில் தங்களையும் தங்களுடைய குடும்பங்களையும் நல்ல பல முயற்சிகளையும் வேண்டுதலையும் உடைய திருப்பாதங்கள் எடுத்து வைத்திருக்கின்றவர்கள், பாதம் கழுவுகின்ற நிகழ்வுகளில் இன்று பங்கேற்றவர்கள், பாதம் கழுவப்பட்டோர், அவருடைய குடும்பங்கள், அவருடைய முயற்சிகள் அனைத்தையும் கனிவோடு நினைவூர்ந்து ஆசீர்வதித்தருளும். இறைவா, எம்முடைய மறைமாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து குருக்களுக்காகவும் சிறப்பாக இறைவேண்டல் செய்கிறோம். குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்த நன்னாளில் தங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய அன்பு பணி செய்வதற்காக அர்ப்பணித்து நல் மனதோடு வாழ்க்கை போராட்டச் சூழலில் எதிர்நீச்சல் போட்டு துணிந்து தன்னம்பிக்கையோடு உம்முடைய துணையோடு பயணம் மேற்கொள்கின்ற அத்துணை பணியாளர்களையும் துறவிகளையும் அருட்சகோதர சகோதரிகளையும் உம்முடைய அருட்கரங்களால் ஆசீர்வதித்து நீர்தாமே அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற தொடர்ந்து பயன்படுத்த வேண்டுமென இறைஞ்சுகிறோம். எம்முடைய பணித்தளத்திலிருந்து எம்முடைய குடும்பங்களிலிருந்து உம்முடைய அன்பு பணி செய்வதற்கு நீர் தெரிவு செய்திருக்கக்கூடிய அனைத்து குருக்களையும் துறவிகளையும் உம்முடைய திருப்பாதங்கள் சமர்ப்பித்து நீர்தாமே அவர்களுக்கு பாதுகாப்பும் கோட்டையும் அரணுமாக இருக்க வேண்டுகின்றோம். எம்முடைய மறைமாவட்டத்திற்கென்று நல்லதொரு ஆயரை விரைந்து தெரிவு செய்து கொடுத்து நீர் எம்மை நல் மனதோடு நல்லுறவோடு வழிநடத்த வேண்டுமெனவும் இறைஞ்சுகின்றோம். உமது திரு அவை என்றும் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். மண்ணுலகிலும் நிறைவேறு நீங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே,
அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பணியாளர்களாகிய நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இன்றைய நாளில் குருத்துவத்தின் மகிமை, புனிதம், அதனுடைய அவசியம் இவற்றையெல்லாம் உணர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எங்களோடு உடன் பயணித்து வருகின்றீர்கள். குருக்களாகிய எங்களுக்கு நல் ஆதரவு தருகின்றீர்கள். நம்பிக்கையோடு எம்மோடு பயணித்து வருகின்றீர்கள். நாங்கள் முன்னெடுத்து வருகின்ற நல்ல பல பணிகளுக்கு, பங்கின் வளர்ச்சி பணிகளுக்கு, ஆலய பணிகளுக்கு, முன்னேற்ற திட்டங்களுக்கு உங்களால் முடிந்த நேர்மறையான உதவிகளை, உடனிருப்புகளை செய்து வருகின்றீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பணியாளர்களாகிய எங்களுக்கு உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக நேசக்கரம் நீட்டி வருகின்றீர்கள். ஒரு சில பலவீனங்கள், குறைபாடுகள் இருந்தாலும் அந்த பலவீனங்களையெல்லாம், குறைபாடுகளையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் பெருந்தன்மையோடு உங்கள் வீட்டு குழந்தைகளாக, பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எம்மோடு நீங்கள் தொடர்ந்து அன்பு காட்டி வருவது எம்முடைய பணி வாழ்க்கைக்கு இன்னும் நல்ல அர்த்தம் தந்து கொண்டிருக்கிறது. கடந்த 6 ஆண்டுகளாக உங்களோடு சேர்ந்து இணைந்து பயணிக்கின்றவன் என்ற முறையிலே என்னால் உறுதிபட சொல்ல முடியும். பணியாளர்களை, தந்தையர்களை, அருட்சகோதர சகோதரிகளை நேசிப்பதில் நீங்கள் உங்களுக்கென்று தனி முத்திரை வைத்திருக்கின்றீர்கள் என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கின்றேன். ஏனைய இணைப்பணியாளர்களும் அந்த அனுபவத்தை என்னோடு பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே குருத்துவத்திற்கு மகிழ்ச்சி, நம்பிக்கை தருகின்ற இந்த நாளில் குருக்களாகிய நாங்கள் உங்களை மனதார வாழ்த்துகிறோம். எம்மோடு சேர்ந்து இணைந்து நீங்கள் பயணிப்பதற்காக எமக்கு தேவையான அருள் உதவி, பொருள் உதவி, ஜெப உதவி தந்து எம்மை தொடர்ந்து பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்வதெல்லாம் எங்களுடைய ஜெபங்கள் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. பங்கு இறைமக்களாகிய உங்களுக்கு இறைவன் எங்கள் வாயிலாக இன்னும் நிறைவான ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்றுதான் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் உறவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்கின்றோம். வாருங்கள், சேர்ந்து இணைந்து பயணிப்போம். நம்முடைய ராசசிங்கமங்கலம் தூய ஆவியானவர் கோவில் பங்கிற்கு நாம் இன்னும் அர்த்தம் கொடுப்போம். நம்முடைய நற்செயல்பாடுகளால், சிந்தனைகளால், நம்முடைய நல்ல அர்ப்பணிப்புகளால் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னோடு சேர்ந்து இணைந்து பயணித்து வருகின்ற இணைப்பணியாளர்களுக்கு, பயணித்தவர்களுக்கு, பயணித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை இந்த நாளில் குருத்துவ சிறப்பு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி கொண்டு ஜெபிக்கின்றேன். இந்த நாளில் நம்மோடு சேர்ந்து இணைந்து தலைமை ஏற்று திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த அன்பிற்கும் பாசத்திற்குரிய தந்தை சேசுதாஸ் நம்மோடு உடனிருக்கின்றார்கள். நாளையும் நாளை மறுநாளும் நம்மோடு சேர்ந்து இணைந்து பயணிப்பார்கள். தன்னார்வத்தோடு நம்மை நாடி வந்து நம்மோடு உடனிருக்கின்ற அவருடைய நல்ல உள்ளத்திற்கு நாம் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவ்வாறு அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இணைப்பணியாளரும் சரி, ஏனைய அருட்சகோதர சகோதரிகளும் சரி, பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து என்னுடைய ஆலோசனை பரிந்துரையின் அடிப்படையிலே சேர்ந்து இணைந்து பயணிக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் நான் மனமகிழ்வோடு நினைத்து பார்த்து போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். பங்கு பேரவை அங்கத்தினர்கள், தன்னார்வ தொண்டர்கள், நற்செய்தி பணியாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், நம்முடைய அன்பு பிள்ளைகள், இளைஞர்கள் என்று பலரும் நாங்கள் முன்னெடுக்கின்ற பணிகளில் எந்தெந்த அளவிற்கு தங்களை இணைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு இணைத்து கொள்கின்றார்கள். தங்களுடைய பணிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் சிறப்பான நன்றி. நாளை மாலை 5:30 மணிக்கு புனித வெள்ளி திருவழிபாட்டு நிகழ்வுகள் எல்லாம் தொடங்கும். எனவே நாம் தாமதிக்க மற்ற நிகழ்வுகளெல்லாம் சற்று பின்னோக்கி செல்லும். தயவு செய்து
5:30 மணிக்கெல்லாம் ஆலயத்திற்குள் வந்து கூடினால் நாம் அதிகபட்சம் 5:45 மணிக்காவது நிகழ்வுகளை தொடங்க முடியும். 5:30 மணிக்கு ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து 5:45 மணிக்கு புனித நிகழ்வுகளை எல்லாம் நாம் தொடங்குவதற்கான திட்டம் வைத்திருக்கிறோம். வாருங்கள், சேர்ந்து இணைந்து பங்கேற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இயலாமல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நற்கருணை இடமாற்ற பவனி நிகழ்விலே நாம் பங்கெடுக்க இருக்கின்றோம். இயேசு பாடுகள் படும் முன் கெத்செமனே தோட்டத்தில் தனிமையாக தன் துயரத்தை தந்தையாம் இறைவன் வெளிப்படுத்தியதை இந்த நற்கருணை ஆராதனை வழியாக நினைவு கூர்கிறோம். இப்போது நற்கருணை நாதர் தலைமைப்பிடத்திலிருந்து தனியாக அலங்கரிக்கப்பட்ட இடத்திற்கு பவனியாக எடுத்துச் செல்லப்படுவார். அவ்வாறு எடுத்துச் செல்லும்போது அனைவரும் முழந்தாள் பணிந்து நமது வணக்கத்தை செலுத்துவோம். முழந்தாள் படியிடுவோம். தனிமையில் தனது துன்ப நிலை எண்ணி துயரப்படும் நம் ஆண்டவர் இயேசுவோடு நாமும் விழித்திருந்து நாம் நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்வோம். நிலையான புகழுக்குரிய அறிய
ஹலோ 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 புகழுக்குரிய உண்மை மிகு நற்கருணை ஹலோ ஹலோ